எல்லாராலையும் கொடுக்க முடியறதில்ல பாருங்களேன். கொடுக்கறதுக்கே எனக்கு என்ன இருக்குது? ஒரு கிருபை இருக்கிறது. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்க ஏழைகள் தான், ஆனால் பற்றாக்குறைகள் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் கூட கடவுளுடைய நோக்கங்களுக்கு என்று என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? கொடுக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல ஃபஸ்ட் லெவல் கிவிங்ன்றது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். நிறைய வைத்து கொண்டு நாம் கொடுக்குற ஒரு நாள் வரும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அது நிறைய இருக்குதுங்க, எக்கச்சக்கமாக. நான் ஆண்டவருக்காக கொடுக்குறேன், அது வேறு. ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, எடுத்த உடனே நிறைய இல்லை, எடுத்த உடனே ரொம்ப இல்லை, நமக்கே நிறைய தேவை இருக்குது. ஸோ இந்த தேவைகளுக்கு நடுவில் நாம் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய நோக்கங்களுக்கென்று, தேவனுடைய திட்டங்களுக்கென்று என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் பாருங்கள் இந்த பகுதியில் பவுல் என்ன பண்ணுறார்? பேசுகிறார். கிவிங் கிரேஸ். அவங்களுக்கு ஒரு கிருபை இருந்தது. மக்கதோனியா நாட்டுக்கு தேவன் அளித்த கிருபை. அப்போ கொடுக்குறாருன்னா அது ஒரு கிரேஸ். எல்லாராலையும் கொடுக்க முடியறதில்ல பாருங்களேன். கொடுக்கறதுக்கே எனக்கு என்ன இருக்குது? ஒரு கிருபை இருக்கிறது. தட் மீன்ஸ் த எபிலிட்டி. கடவுள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொடுக்குறீங்க. அதுவும் தரித்திரத்திலையும் தேவையிலும் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. ஏதோ நீ கொடுத்துறதுன்றது ஏதோ நீங்கள் ஒரு பக்திமான்ன்றதுனால நீங்கள் கொடுத்துருவீங்கன்றது இல்லை, நீங்கள் சக்திமான்ன்றதுனால நீங்கள் கொடுத்துருவீங்கன்னாங்க. அப்படிலாம் யாரும் கொடுக்க முடியாது. கொடுத்ததில் பட்டு நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க கொடுக்கறதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கறதை குறித்த ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். கொடுப்பதை குறித்த ஒரு ஃபெய்த் உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உருவாக ஆரம்பிக்கும். கொடுக்கறதை குறித்த ஒரு ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங் ஃபெய்த் உங்களுக்குள்ள வரும்போது நான் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனால் கொடுக்காம இருக்கவே முடியாது பாருங்களேன். அப்போது இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கிரேஸ். நீங்கள் ஒரு சரியான சத்தியத்தை நீங்கள் கேட்பீங்க, சரியான ஒரு போதனையை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே ஃபெய்த் கமத் பை ஹியரிங். விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால் வருகிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் தூண்டப்பட்டு வெளிப்பாடு உண்டாகி இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? ரொம்ப தாராளமாக எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கிவிங்ன்றது இல்லாமல் செழிப்பு கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, கொடுத்தல் இல்லாமல் செழிப்பு இல்லை.